வணக்கம் என் அன்பு நேயர்களே, மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களோடு இணைவதில் எனக்கு மனம் நிறைந்த மகிழ்ச்சி. இது கேள்விகள் ஆயிரம் நேரம். கேள்விகளால் நமது பகுத்தறிவையும் பட்டறிவையும் புதுக்கிக் கொள்கிற நேரம். நேற்று மாலையில் இந்திய தேர்தல் ஆணையம் வேலூர் தொகுதி நாடாளுமன்ற தொகுதிக்கான தேர்தலை ஒத்தி வைத்திருக்கிறது, ரத்து செய்திருக்கிறது, நிறுத்தப்பட்டிருக்கிறது. அது ஒரு பரபரப்பு செய்தியாக இன்று நாடு முழுவதும் பேசப்படுகிறது. அதற்கு காரணம், அங்கு போட்டியிடுகிற திரு கதிர் ஆனந்த் அவர்களுக்கு சொந்தமான அல்லது அவர்களுக்கு நெருங்கியவரிடமிருந்து பறிக்கப்பட்ட கிட்டத்தட்ட 11 கோடி ரூபாய் பணம். இதை காரணம் காட்டி வேலூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய தேர்தல் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது, அதுவும் கடைசி நேரத்தில். எதற்காக? தேர்தல் ஆணையத்தின் நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகிறதா? இது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக எழுந்து நிற்கிறது. சீசரின் மனைவி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவளாக இருக்க வேண்டும் என்று ஒரு சொலவடை உண்டு. இந்திய ஜனநாயகத்தை அழகு செய்கின்ற அணிகலன்களாக விளங்கியவை RBI, இந்திய ரிசர்வ் வங்கி, CBI, இந்திய தேர்தல் ஆணையம் என்று தன்னாட்சி பெற்ற அமைப்புகள். ஆனால் இந்த அணிகலன்களின் அழகு குறைந்து வருகிறதோ என்கிற ஒரு சந்தேகம் இப்போது நாட்டு மக்கள் மனதிலே எழுந்திருக்கிறது. அதற்கு காரணங்களும் உண்டு. இந்த நடவடிக்கைகளை பற்றித்தான் நாம் இன்றைக்கு கொஞ்சம் ஆழமாக பேச இருக்கிறோம். அதற்கு முன்னால் தலைப்புக்கேற்ற ஒரு குறளை நான் சொல்கிறேன். தகுதி என ஒன்று நன்றே, பகுதியால் பார்ப்பட்டு ஒழுகப் பெறின். பகைவர், நண்பர், அயலார் என்னும் பிரிவினர் தோறும் நீதி தவறாது பின்பற்றப்படுமானால் நடுவு நிலைமை என்று சொல்லப்படும் ஓர் அறம் மட்டுமே வாழ்க்கைக்கு போதும். நடுவு நிலைமை தவறாத ஒரு அமைப்பாக இருக்க வேண்டிய தேர்தல் ஆணையம், இந்திய தேர்தல் ஆணையம் நடுவு நிலைமையோடு செயல்படுகிறதா? $1 மில்லியன் கேள்வி. ஆழமாக விவாதிக்கலாம். நம்மோடு விவாதிப்பதற்காக அரங்கிலே நான் 3 விருந்தினர்கள், அவர்களை உங்களுக்கு நான் அறிமுகம் செய்கிறேன். திரு ஜெகதீஸ்வரன், அரசியல் விமர்சகர், அவரை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். திரு துரை கருணா அவர்கள், மூத்த பத்திரிகையாளர், அவரையும் அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். திரு கி என்கிற பத்திரிகையாளர், மூத்த பத்திரிகையாளர், அவரையும் அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். திரு ஜெகதீஸ்வரன், தேர்தலுக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. நாளை தேர்தல். நேற்று ஒரு நாடாளுமன்ற தொகுதியின் தேர்தல் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இந்திய வரலாற்றிலேயே இதுவரைக்கும் நிகழாத ஒரு நிகழ்வு. சட்டமன்ற தேர்தல்கள் தமிழ்நாட்டில் கூட 2 ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கைகளை பற்றி, இல்லை வருமான வரித்துறையுடைய நடவடிக்கையை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? அதுங்க, இந்த வருமான வரித்துறை நடவடிக்கைகள் முதல்ல இந்த தேர்தல் ஆணையத்தோட மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்த பிறகு நிறைய தீவிரமாக இருக்கிறத பார்க்குறோம். அதுவே முதலில் கேள்வி, பிறகு தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டில் வந்துட்டு. இப்போ அதுலேயே ஒரு கேள்விகள் என்னதுன்னா, ஒரு சமயம் தேர்தல் ஆணையமே ஒரு கருத்து வருமான வரித்துறைக்கு என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் எதிர்கட்சிகள் மட்டும் பண்ணாதான் ஆளுங்கட்சி வீட்லையும் பண்ணுங்க அப்படின்னு அவங்களே முன் வந்து சொல்கிற அளவுக்கு இவர்கள் தொடர்ச்சியாக யாரெல்லாம் இவருக்கு எதிரானவர்களோ அவர்கள் மீது திமுகவாக இருக்கலாம், அமமுகவாக இருக்கலாம், இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்களே தவிர அதிமுக பிஜேபி கூட்டணி பற்றி அவர்கள் அந்த பக்கம் போகிறதும் கிடையாது. ஒருவேளை மீறி போனாலும் அங்கேருந்து என்ன நடக்குது அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாத ஒரு நிலை ஏற்பட்டு கொண்டிருந்தது. இப்போ வேலூரில் பிடிபட்டது நம்ம எல்லாரும் பார்த்தோம், தொலைக்காட்சியில் பார்த்தோம், லீக்கடு வீடியோ மாதிரி தான் வந்தது. அதில் ஸ்ரீனிவாசன் அமைச்சருக்கு மிக நெருங்கிய ஒரு சபேசன்களோட வீட்டிலிருந்து எடுக்கப்பட்ட பணம், அதை பற்றின தகவல் அதான் சொல்ல வரேன். இப்போ அவர் வேலூரில் எடுக்கும்போது ஸ்ரீனிவாசன் போய் விசாரித்தோம். அவர் சொன்னார், எனக்கு வருமானம்லாம் ஒன்றும் கிடையாது, 11 கோடி நான் பணத்தை கொடுக்க தான் வச்சுருக்கோன்னு சொல்லி அப்படிங்கிறத ரிப்போர்ட்டில் கொண்டு வர்றாங்க. ஆனால் இங்கே சபேசன் பற்றி ஒன்றுமே வரவில்லை. நீங்கள் MLA ஹாஸ்டலில் போயிட்டு செக் பண்ணுறாங்க, RV உதயகுமார் அவருடைய மினிஸ்டருடைய ப்ரெமிசஸில் செக் பண்ணுறாங்கிற செய்திகள் வருது. என்ன பிடித்தாங்கிற அதில் பற்றி ஒரு ஃபோட்டோ வரல, வீடியோ வரல, சம்மன் கொடுத்துருக்கோம். அப்போ எதுவுமே இல்லாமல் சும்மா சம்மன் கொடுத்துட்டு வரீங்களா? ஒன்றுமே இல்லைன்னா ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு வந்திருக்கலாம். அப்போது சம்மன் கொடுக்குறீங்கன்னா அப்போ ஏதோ இருக்குது. அப்போ அதோட உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிற கேள்விகள். ஸோ ஒரு சார்பாக நடந்து கொண்டு இருக்கிறார்கள்ங்கிறத மறுபடி நம்ம பல தேர்தல்களை பார்த்துருக்கிறோம். நீங்கள் ஒவ்வொரு அமைப்பும் குறித்து பேசும்போது CBI இருக்கட்டும், RBI, பல நேரங்களில் காங்கிரஸும் அதை வளைக்கிறார்கள், பிஜேபி வளைக்கிறார்கள். தேர்தல் ஆணையத்தை இந்த அளவுக்கு வளைத்தவர்களை நான் பார்த்ததில்லை. நீங்கள் அது சின்னம் ஒதுக்குவதாக இருக்கட்டும், அமமுக சின்னம் ஒதுக்குவதாக இருக்கட்டும், இல்லை அந்த 4 தொகுதி இடைத்தேர்தல் அறிவித்த விதமாக இருக்கட்டும். நாங்கள் நினைச்ச நேரத்துக்கு நாங்கள் அறிவிப்போம். முன்னாடி வழக்குன்னு சொன்னாங்க. இப்போ 4 தொகுதி இடைத்தேர்தல் இன்னும் அரவக்குறிச்சியில் வழக்கு நிலுவையில் தான் இருக்குது. ஆனால் இப்போ அறிவிச்சிட்டாங்க. அதற்கு என்னன்னு பதில்னு தெரியல நமக்கு. நீங்கள் பிரதம மந்திரியோடைய படத்தை ரிலீஸ் பண்ணுறதா வேண்டாமாங்கிறது, எவ்வளோ பேர் கடிதம் எழுதினாலும் அது குறித்து அவரோட டிவி லான்ச் பண்ணுறது, இந்த மாதிரி தொடர்ச்சியாக தேர்தல் ஆணையம் கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளானது. அதற்கு ஒரு
காரணமும் இருக்குது அப்படிங்கிறது மாதிரி பார்க்குறது இதுதான் முதல் தடவையாக நான் பார்க்கிறேன். இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது. தேர்தல் ஆணையம் குறித்து சந்தேகம் எழுப்பும் போதெல்லாம், நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் இவிஎம்ல சந்தேகம் எழுப்பும் போதே நாம் தேர்தல் ஆணையம் அதை முன் வந்து அவர்களாகவே இல்லை இவிஎம் சரியாக இருக்குங்கிறத ப்ரூவ் பண்ணணும்னு சொல்கிறோம். ஆனால் நீங்கள் எல்லா விஷயங்களும் தொடர்ச்சியாக பார்த்துட்டே கொண்டு இப்போ வேலூரில் பார்க்கும் பொழுது அப்பொழுதே நாங்கள் டீட்டெயிலாக ஒரு ரிப்போர்ட் எழுதி அனுப்புகிறாங்க. சிஓ வந்து டிஎன் சிஓ சொல்கிற சத்ர சாஹூ சொல்கிறாரு, நாங்கள் ஒரு டீட்டெயிலாக எழுதியிருக்கோம், நாங்கள் வந்து பதில் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் பிரசிடென்ட் வந்து அப்படி சொல்லிட்டு. இப்போ இதே மாதிரி தான் நீங்கள் தஞ்சாவூர் அரவக்குறிச்சியில் நடந்ததை பார்த்தோம். தஞ்சாவூர் அரவக்குறிச்சியில் இந்த காரணங்களுக்காக அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக கெசட் நோட்டிஃபிகேஷனில் வந்துச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டியூ டு திஸ் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் தான் சொல்கிறாங்க. கடைசி பத்தியில் பார்க்கும்போது டியூ டு அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த கேண்டிடேட் மிஸ்டர் கதிர் ஆனந்த் அப்படிங்கிறதான். நீங்கள் அதில் கூட பெரிய டீட்டெயிலே இல்லை. நீங்கள் இதுவே ஏன் இப்படி பண்ணுறாங்க, ஒரு சார்பாக பண்ணுறாங்களோ அப்படிங்கிறதே பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இங்கே தேர்தல் ஆணையத்திற்கு உண்மையிலேயே பவர்ஸ் இருக்கா இல்லையாங்கிறது அவர்களுக்கே சரியாக தெரிகிறதாங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. ஏன்னா நீங்கள் ஜாதி மதம் குறித்து நீதிமன்றத்தில் பேசப்படும் பொழுது முதல்ல என்ன சொல்கிறாங்க, மாயாவதி குறித்தும் யோகி ஆதித்யநாத் குறித்தும் பேசும்பொழுது என்ன சொல்கிறாங்க, we are toothless my lord அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி என்ன சொல்கிறாரு, நீங்கள் உண்மையிலே டூத்லெஸ் இல்லை நாளைக்கு வந்து சொல்லுங்கள் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். போயிட்டு ஒரு மணி நேரத்தில் நோட்டீஸ் சர்வ் பண்ணுறாங்க. மாயாவதிக்கு வந்து நீங்கள் 48 மணி நேரம் பிரச்சாரத்துக்கு போகக்கூடாது, யோகி ஆதித்யநாத்துக்கு 72 மணி நேரம் பிரச்சாரம் போகக்கூடாது அப்படிங்கிற சர்வ்ஸ். அப்போ இந்த விஷயங்கள் கூட இவர்களுக்கு தெரிகிறதா தெரியவில்லையா? நீங்கள் ஆர்டிகல் 324 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் பயன்படுத்தி எல்லாமே செய்கிறாங்க. ஆர்டிகல் 324 என்ன சொல்கிறா, நீங்கள் தேர்தல் நல்ல முறையில் நடத்த வேண்டும் அப்படிங்கிறது பொதுவாக சொல்லியிருக்கு. அப்போ அதை இவர்கள் சரியாக பயன்படுத்துகிறார்கள் இல்லையா? இன்னொன்று, இது எந்த நேரத்தில் சரியாக பயன்படுத்துகிறார்கள், அதாவது ஆளுக்கு ஏற்றார் போல் பயன்படுத்துகிறார்களோ என்கிற ஒரு சார்பற்ற தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கிறது. இது என்ன ஆகிடுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ மக்களுக்கு ஒரு பயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நைட் ஏதாவது அறிவிப்பு வந்துருமோ திடீர்னு புதுசா அப்படிங்கிறதா இன்றைக்கி இருக்குது மக்கள் எல்லாருக்கும். இன்னொன்று, நீங்கள் நம்ம இந்த ஒரு வேட்பாளர் தவறு செய்தார், இந்த இஷ்யூவில் வேலூரில் டிஎம்கே வந்து கதிர் ஆனந்த் தவறு செய்தார். மற்ற வேட்பாளர்கள் என்ன தவறு செய்தார்கள்? கொஞ்சம் ஆழமாக பேச வேண்டிய சமாச்சாரம். தொடர்ந்து திரு துரைக்கண்ணா, தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகள் அதில் கடந்த கால நிகழ்வுக்கு கூட அந்த மாதிரி சில நகைமுரண் நிறைய இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா ஆர்கே நகரில் பணம் பிடிபடவில்லை, ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி அது. பணம் பிடிபடவில்லை, பணம் கொடுக்கறதுக்காக சில தகவல்கள் துண்டு சீட்டில் எழுதியிருந்ததாக தகவல் சொன்னாங்க. தேர்தல் ரத்து செய்யப்பட்டது, வழக்கு போடப்பட்டது, பெயர் குறிப்பிடாமல் போடப்பட்ட எஃப்ஐஆர் அது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கு வரைக்கும். ஆனால் நேர் எதிராக இங்கே உடனே தேர்தல் ரத்து பண்ணப்படுகிறது. தொடர் நடவடிக்கையில் திரு கதிர் ஆனந்த் மேலே என்ன எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, என்ன வழக்கு, எதுவுமே இல்லை. தேர்தல் ரத்து, இதுவே ஒரு முரண் இல்லை? இல்லை, அதான் இப்போ வேலூரை பொறுத்தளவில் அந்த பணம் கைப்பற்றப்பட்ட பணம் இருந்தவர்கிட்ட இருந்த வாக்குமூலமும் அந்த வங்கி மேலாளரிடம் பெற்ற வாக்குமூலம், இதன் அடிப்படையில் தான் மாநில தேர்தல் ஆணையம் மத்திய தேர்தல் ஆணையத்துக்கு எழுதி ஜனாதிபதியை தலையிட்டு இதை ரத்து செய்திருக்கிறார். இது எதிர்பார்த்த ஒன்றாகத்தான் இருக்குது. வேலூரில் பணம் பிடிபட்டது என்கிற பொழுது அந்த தேர்தல் ரத்தாகுமாங்கிறது ஊடகங்களில் பரவலாக இருந்தது. அது கடைசியில் ஒரு நாளுக்கு முன்பாக நமக்கு வந்துடுச்சு. பொதுவாக மத்தியில் யார் ஆட்சி கட்சியாக இருந்தாலும் தேர்தல் ஆணையமோ சிபிஐயோ ஆர்பிஐயோ எல்லாமே அந்த ஒரு சார்பு நிலை எடுத்து செயல்படுதுங்கிறது தான் காலங்காலமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அரண்மனை கோழி முட்டையை அம்மியவே உடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தான் அது அரண்மனை கோழி முட்டையாக தான் அங்கே இருக்கிறாங்க. ஒரு நிலைப்பாடு, நீங்கள் தொடக்கத்தில் சொன்னது மாதிரி ஒரு 90 கோடி வாக்காளர்கள் பங்கேற்கிற ஒரு ஜனநாயக ரீதியிலான ஒரு தேர்தல் என்பதை நேர்மையாகவும் நியாயமாகவும் வெளிப்படைத்தன்மையோடும் நடத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. இப்போ வெளிப்படையாகவே தெரியுது நமக்கு, ஒரு சார்பு நிலையில் தான் இவங்களுடைய செயல்பாடுகள் இருக்குது. வருமான வரித்துறைக்கு கிடைக்கிற தகவலின் அடிப்படையில் தான் போய் எல்லா இடங்கள்லையும் செய்கிறாங்க அப்படின்னு ஒரு சில அதிமுக பிரமுகர்கள் வீடுகள்லையும் சில லட்சங்கள் கைப்பற்றப்பட்டதாக ஊடகங்களில் தகவல். அதிமுக பிரமுகர்கள் வீட்டில் லட்சங்கள் கைப்பற்றப்பட்டன, இதுவே ரொம்ப நகைச்சுவையான செய்தி. ஆமாம், கேட்டதாக தகவல்கள் வருகிறது. அதிகபட்சமாக அந்த வேலூரில் நாம் ஊடகங்களில் பார்த்ததில் அவங்க அந்த வார்டு எல்லாமே எழுதி வச்சு பண்ணதுனால அதன் அடிப்படையில் இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறது தேர்தல் ஆணையம் பண்ணோம். இப்போ சகோதரர் சொன்ன மாதிரி அந்த வேட்பாளர் மட்டுமே தானே தேர்தலை ஏன் ரத்து பண்ணணும் அப்படின்னு அது ஒரு முக்கியமான கேள்வி. அதாவது தவறு செய்தவர் ஒருத்தர், ஆனால் தண்டனை மற்றவர்களுக்கு சேர்த்து விடுகிறது. அதுதான் இப்போ முன்ன தேர்தல் ஆணையத்தில் முன்பு இது மாதிரியான ஒரு நடைமுறை இருந்தது. அந்த தனிப்பட்ட ஒரு வேட்பாளர் மீது குற்றச்சாட்டுகளோ அல்லது வேட்பாளர் தவறிவிட்டாலோ மறைந்து விட்டாலோ அதை தவிர்த்து தேர்தலை நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்போ அந்த மாதிரி இல்லை. அதில் ஏதோ ஒரு திருத்தம் கொண்டு வந்திருக்காங்கன்னு நான் கருதுகிறேன்.
தேர்தலை முழுமையாக ரத்து செய்கிறது அப்படிங்கிற மாதிரி தான். அது மாதிரி தான் தஞ்சை அரவக்குறிச்சியில் கூட பண விநியோகம் நடைபெற்றதான தகவல் புகார்கள் அடிப்படையில் தான் அதை பண்ணுறதா சொன்னாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஆர்கே நகர்லேயும் வெறும் பேப்பர் தான், துண்டுச்சீட்டின் அடிப்படையில் தான் இந்த விஷயத்தை பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வேலூரில் இந்த பண கைப்பற்றுதல் இது தொடர்பாக விசாரித்த வகையில் கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் இதை ரத்து செய்திருக்கிறதாக சொல்கிறாங்க. இப்போ இது போன்ற விஷயங்கள் ஒரு பகுதியார் மட்டுமே பாதிக்கிறாங்க. களத்தில் இருக்கிற பொழுது ஒருவங்களை மட்டும் நிராயுதபாணியாக்கி ஒருத்தரை மட்டுமே பலசாலியாக காட்டி அவங்கள மோதுறதுங்கிறது வந்து பொதுவெளிகளில் ஜனநாயக ரீதியான தேர்தல் களத்தில் வந்து நிச்சயமாக யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அணுகுமுறையாகத்தான் இருக்கிறது. இது வந்து ஆளும் கட்சிக்கு பாரதிய ஜனதா கட்சி இதன் பின்னணியில் இருந்து செயல்படுகிறது என்பது வெளிப்படையாகவே நீங்கள் சமீப காலமாக அவர்களுடைய நடவடிக்கை RBI விஷயமாகட்டும், உச்சநீதிமன்ற விஷயமாகட்டும், ஒரு சார்பு நிலை எடுத்து தான் எல்லாமே செயல்படுதுங்கிறத சந்தேகம் மக்கள்கிட்ட அதிகரிச்சுக்கிட்டே வருது. இந்த சூழலில் தேர்தலிலும் இது போன்ற அணுகுமுறை என்பது நிச்சயமாக மக்கள்கிட்ட ஒரு வரவேற்பு இருக்காது, ஒரு நேர் எதிரடியான போக்கை தான் உருவாக்குங்கிறத. எதனால இந்த மாதிரி நடவடிக்கைகளுக்கு இல்லை என்னன்னா சொல்ல வராங்க? இல்லை என்னன்னா வெற்றி தான் இலக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த போக்கு தான். எதை செய்தாவது வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்கிற நிலைப்பாடு இருக்கும்போது எதெல்லாம் இடையூறாக இருக்கும் என்று கருதுகிறார்களோ அதன் மீது தாக்குதலை தொடுத்து பலகீனப்படுத்துவது என்கிற பார்வை தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நாம் அதை புரிஞ்சுக்கணும். சரி, பாக்கி ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. அதாவது இதுவரைக்கும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக IAS அதிகாரிகளை தான் போட்டுட்டு இருந்தாங்க. இதுவரைக்கும் உள்ள நடைமுறை அதுதான். முதல் முறையாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு IRS வருமான வரித்துறை அதிகாரி, இதுவரைக்கும் இல்லாத ஒரு நிகழ்வு, ரெவென்யூ சர்வீஸுக்கு. ஆமாம், அவரை கொண்டு ஆணையராக போட்டு அதனுடைய தொடர் நடவடிக்கைகளாக தான் இருக்கும். அதாவது தேர்தல் நேரங்களில் வருமான வரித்துறையை கையில் எடுத்து, ஏன்னா அவங்க இது கீழே வந்துடும், அவங்களுடைய அதிகாரத்துக்கு கீழே இந்த வருமான வரித்துறையை கையில் எடுத்து தனக்கு வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள்னு பாகுபடுத்தி பார்த்து அவங்கள சித்திரவதை செய்கிறது, இல்லைன்னா அவருடைய தோல்வியை துரிதப்படுத்துவது, இல்லைன்னா வெற்றியை தடுப்பது, இப்படி ஏதாவது ஒரு காரணங்கள் இருக்குமா? நண்பர் தோழர் கருணா சொன்னது போல் எந்த அமைப்பாக இருந்தாலும், அது CBIயோ ஒரு இந்திய ரிசர்வ் வங்கியோ அல்லது எந்த உயர்ந்த நிலையில் இருக்கிற அமைப்பாக இருந்தாலும், தேர்தல் ஆணையம் உள்பட, அவர்கள் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக செயல்படுகிறார்கள் என்பதிலே இரண்டாவது கருத்து இல்லை. என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டியபடி TN சேஷன் காலத்தில் மட்டும்தான் தன்னிச்சையாக செயல்பட்டிருக்கிறார், சுதந்திரமாக. அந்த ஸ்டாச்சுட்டரி பாடிக்கு உண்டான சாங்டிட்டி, புனிதத்துவத்தை அவர் மட்டும்தான் காட்டியிருக்கிறார். அதுக்கு முன்பெல்லாம் குறிப்பிட்ட ஒரு செய்தியை சொல்லணும். அவர் இருந்த காலத்தில், அதுக்கு முன்பு வரைக்கும் வேட்பாளருக்கு வாக்களிப்பதற்காக வாக்காளர்களை வாகனத்தில் ஏற்றி கொண்டு வருவது மாதிரி ஒரு பெரிய நடைமுறையாக இருந்தது. அதெல்லாம் தடுத்தார் அவர் காலத்தில் தான் அது தடுக்கப்பட்டது. இந்த வாக்குச்சீட்டு ஒரு ஓட்டர் ஐடிக்கு இன்னைக்கு வந்தால் கூட அதுக்கு மூல காரணம் வந்து TN சேஷன் தான். அதையும் எதிர்த்து தான் போராட்டி தான் செயல்பட்டார். அது மாதிரி பல காரணங்கள் சொல்லலாம். அது வரையில் பெரியசாஸ்திரி, SL சக்தர்லாம் இருந்திருக்காங்க. கடந்த காலங்களில் ஆளுங்கட்சி வெளிப்படையாக பேரை சொல்கிறதுல தவறு இல்லைன்னு நினைக்கிறேன். மரியாதைக்குரிய அன்னை இந்திரா காந்தி காலத்தில் கூட அவர்களுக்கு சாதகமாகத்தான் செயல்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நீதித்துறையில் மட்டும் ஒரு முறை VR கிருஷ்ணய்யர் அவர்கள் அலகாபாத் நீதிமன்ற தீர்ப்பிலே போது இந்திரா காந்திக்கு எதிராக, பிரதமருக்கு எதிராக விரலை நீட்டி குற்றம் சாட்டியிருக்கிறார். தீர்ப்பு அவருக்கு எதிராக வந்திருக்கிறது, பிரதமருக்கு எதிராக வந்திருக்கு. ரொம்ப ரேர், அரிதாக இருக்குது. நீங்கள் சொன்ன ஒரு பாயிண்ட் என்னென்னா, வருவாய்த்துறையை சார்ந்தவர் IRS, இந்தியன் ரெவென்யூ சர்வீஸை சேர்ந்த அதிகாரி ஒரு நியமிக்கப்பட்டவர், ஒருவேளை அவருடைய பார்வை எல்லாமே வருவாய் மட்டும்தான் இருக்கணும். கோட் ஆஃப் கான்டக்ட், நடத்தை விதி வந்து தேர்தல் அறிவிக்கப்பட்ட தினத்திலிருந்தே அமலுக்கு வருகிறது. இந்த கோட் ஆஃப் கான்டக்ட், அந்த நடத்தை விதி எல்லா தரப்பினரும் இருக்கிறார்கள். பிரதமரிலிருந்து இராணுவ நடவடிக்கை என்பது தேசத்தினுடைய நடவடிக்கை, அது ஆளும் கட்சியினுடைய நடவடிக்கை அல்ல. பிரதமராக ஒரு பொறுப்பில் இருப்பவராக இருக்கலாம் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து இராணுவ வெற்றியையும் இராணுவ நடவடிக்கையும் தேர்தல் காலத்தில் ஏன் பயன்படுத்த வேண்டும், குறிப்பிட வேண்டும். பல சாதனைகள் சொல்லலாம், தப்பில்லை. பல சாதனைகள் சொல்லி ஓட்டு கேட்கலாம். அது இராணுவத்தை பயன்படுத்துவது ஒரு கேள்விக்குரியது. அது இராணுவத்தினுடைய வெற்றியை தனது சாதனை என்று எப்படி சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. தேசத்தினுடைய வெற்றி. நான் ஒரு சின்ன சம்பவத்தை நினைவு கூற விரும்புகிறேன்.
ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்தபோது காலிஸ்தான் பிரச்சனையை அவர் தன்னுடைய ராஜதந்திரத்தினாலே முடிவுக்கு கொண்டு வந்தார். அப்போது தேர்தல் காலிஸ்தான் தனி நாடாக பிரியமோ என்கிற ஆபத்தில் இருந்து நிலைமை மாறி, நான் கொஞ்சம் தலைப்பில் விலகிறேன் இருந்தாலும் கூட பொருத்தி பார்க்க விரும்புகிறேன். அந்த சூழலை கூட தேர்தலை வெற்றிகரமாக நடத்தி காங்கிரஸ் தோல்வி அடைந்தது. ராஜீவ்காந்தி நிருபர்கள் கேட்கும்போது உங்கள் கட்சி தோற்றுவிட்டது என்ன, என் கட்சி தோற்றுவிட்டது, ஆனால் ஜனநாயகம் என்றார். இந்த ஒரு மெக்னானிமிட்டி வேணும். தேர்தல் நடத்துறீங்க. நான் இப்போ இன்னொரு தகவலை சொல்ல வரேன். வேலூரில் பணப்பட்டுவாடா, பணப்புழக்கம், இந்த மாதிரி வரம்பு மீறிய செயல்கள், விதிமீறிய செயல்கள் நடந்திருக்குன்னு இருக்கட்டும். பல நீதிமன்ற உத்தரவுகளில் பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் தொடங்கியிருக்கு, அது சர்ச்சைக்குரிய திட்டம், ஆனால் திட்டத்தை முடிச்சுடு, ஆனால் அறிவிக்காத ஒரு தேர்தல், ஒரு தேர்வு முடிவு. ஏன் அண்மையிலே எம்ஜிஆர் வளைவு, நூற்றாண்டு வளைவை பொறுத்தவரையில் அது திறந்துருங்க, ஆனால் அதுக்கு விழா கொண்டாடக்கூடாது ஒரு நிபந்தனை வச்சுருக்காங்க. வேலூர் தேர்தல் நடத்துது, முடிவு மட்டும் ஸ்டால் பண்ணி நிறுத்தி வைக்கிறேன் என்று கூட உதாரணம் சொல்லலாம்ல. அது நியாயம். இவன் ஒரு கதிரானந்த் மேல் உண்மையாக குற்றச்சாட்டு இருக்கலாம். ரெண்டு பேரும் சொன்ன தகவலுக்கு இதுதான் சரியான விடைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தர் தப்பு பண்ணுறாரு, மற்றவர்கள் பாதிக்காம தேர்தல் நடத்து, அந்த தேர்தலை மட்டும் அறிவிக்காம, முடிவு அறிவிக்காம அப்படி இருக்கலாம். அதுக்கான நடைமுறைகள் இருக்கலாம். நம்முடைய இப்படியெல்லாம் ஒரு சிஸ்டம் கொண்டு வந்துட்டா தேவையில்லாத ஒரு தொகுதிக்கான செலவு, அரசாங்க செலவு, நான் வேட்பாளரோட செலவை சொல்லலை, மிஷனரி, கவர்மெண்ட் மிஷனரி, அரசு எந்திரத்தோட செலவு இருக்குல்ல, அதெல்லாம் வீணா போவதில்லை. மறுபடியும் ஒரு தேர்தல் நடத்தலாம். தேர்தலை நடத்துவது, நிறுத்துவது, தள்ளி வைப்பது என்பது எக்ஸ்ட்ராடினரி கண்டிஷன். அபரிவிதமாக ஒரு எதிர்பாராத ஒரு சூழல். இந்த ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்ட போது 2 கட்ட தேர்தல் பாக்கி இருந்தது, நிலுவையில் இருந்து தள்ளி வைத்தார் ஆர் வெங்கட்ராமன் தன்னுடைய அதிகாரத்தின் பேரில். கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாட்கள், ஒரு மாதம் தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டது. அதெல்லாம் எக்ஸ்ட்ராடினரி சூழல். ஆனால் இப்போது இருக்காருன்னா நீங்கள் தேர்தல் நடத்துங்க. நான் என்ன சொன்னேன், 39 தொகுதிகளுக்கும் தேர்தல் நடத்திட்டு 39 தொகுதியும் தேர்தல் கூட நிறுத்தி வைக்கலாம். நிறுத்தி வச்சு விசாரணை ப்ரூவ் பண்ணி சரி தப்பு பிறகு சொல்லலாம். எந்த காலகட்டத்தில் நீங்கள் தேர்தலை ரத்து பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன்னா, அரவக்குறிச்சி, தஞ்சாவூர் போன்ற, ஆர்கே நகர் போன்ற தொகுதிகளில் ஒரு சூழல் இருந்தாலும் கூட ஒரு 4-5 வேட்பாளர் இருக்கிறாங்க, முக்கியமான கேண்டிடேட் ஒருத்தர் எதிர்பாராமல் இறந்து போகிறாருன்னு வச்சுக்கோங்க, அப்போ தேர்தல் நிறுத்துங்க. ஏன்னா மக்கள் அவர்கள் தேர்ந்தெடுக்காங்களா, யாரை தேர்ந்தெடுக்காங்கன்னு ஒரு கேள்விக்குறி இருக்கிறதுனால அது மாதிரி சமயங்களில் நிறுத்தலாம். தேர்தலை தடை செய்வது, ரத்து செய்வது தவறே இல்லை, தவறு என்று நான் சொல்ல விரும்பலை. சூழலை பார்த்து செய்ய வேண்டும் என்பது அவனுக்கு ஒரு இது. ஆனால் பொதுவாக நடத்தை விதிகள் மற்ற விஷயங்களை கோட்டை விடக்கூடாது. இன்று கூட நடத்தை விதிகளை மீறி பல கட்சிகள் செயல்பட்டிருக்கின்றன. ஆளுங்கட்சி மீது கூட புகார் உண்டு, எதிர்கட்சிகள் மீதும் புகார் உண்டு. அதன் மீதான நடவடிக்கை எடுக்க வேணும். எல்லாத்தை விட தேர்தல் ஆணையம் ஃபாலோ அப் ஆக்ஷன் செய்யணுங்கிறதே என்னோட கேள்வி. சரி திரு ஜெகதீஸ்வரன், இன்னொரு முக்கியமான பார்வைன்னு, அதாவது முக்கியமான தலைவர்கள் தமிழ்நாட்டுக்கு இறங்கும்போது கூட சந்திரபாபு நாயுடு, நம்ம ஒடிசா முதல்வர் நவீன் பட்நாயக், அவங்கெல்லாம் இறங்கும்போது சோதனை நடக்குது. ஆச்சரியமான விஷயம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள்ட்ட சோதனை இல்லை, ஆளும் கட்சி தரப்படுறது எங்கேயுமே சோதனை நடந்ததாக எனக்கு தெரியல. அப்படி இதை மாத்திரம் வச்சுக்கிட்டு பார்த்து ஒரு வேலூர் தொகுதியை மாத்திரம் நிறுத்தினா மற்ற தொகுதிகளில் தேர்தலை நடத்த முடியுமா? மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். உண்மைதான். நீங்கள் இப்போ வேட்பாளர் அதாவது அவங்களுடைய பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்ய முடியவில்லை, அதனால் நாங்கள் தேர்தலை ரத்து செய்கிறோங்கிறாங்க. நம்ம யோசிக்க வேண்டியதுன்னா, அப்போ வேட்பாளர் தகுதி நீக்கம்ங்கிறது நடக்கிறதே இல்லையா? நடக்குது. நீங்கள் நாமினேஷன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஸ்க்ரூட்டினி ஒன்று வைக்கிறீங்க. அன்றைக்கி ஸ்க்ரூட்டினியில் நீங்கள் பாதி வேட்பாளர்கள் எப்படி தெரியுமா போவாங்க, நீங்கள் அந்த இடத்துல கையெழுத்து போடுறது சின்னதாக இருக்குது கையெழுத்து, ஒரு 10 பேர், இப்போ ஒரு சுயேட்சை 10 பேரை அதுக்கு முன்மொழியணும், அவர் கையெழுத்து ரொம்ப சின்னதாக இருக்குது, ரிஜெக்ட் பண்ணுறோம், இந்த இடத்துல நீங்கள் டேட்டு போட மறந்துட்டீங்க, இப்பெல்லாம் நடந்திருக்கு. அப்போ அந்த வேட்பாளர்களை தகுதி நீக்கம் பண்ணலாம். ஒரு வேட்பாளர் சரியாக கணக்கு வழக்கு தாக்கல் செய்யவில்லை, ரொம்ப சுயேட்சை, பாவம், அவர் செலவு பண்ணதே ஒரு 50,000 செலவு பண்ணியிருப்பார், அது மறந்துருப்பார், இல்லை ஒரு 3 தடவை பண்ணுறதை விட்டுருப்பார். நீங்கள் சரியாக கணக்கு தாக்கல் செய்யவில்லை, அதனால் நீங்கள் 6 வருடம் தேர்தலில் இருக்க தகுதியற்றவர் அப்படின்னு சொல்கிறார் அந்த தேர்தல். இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்களுக்கெல்லாம் தகுதி நீக்கம் பண்ணுறவங்க இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கு கோட்டை விட்டுறாங்கன்னு தான் பார்க்குறேன். இவ்வளோ பெரிய நிகழ்வு நடக்குது, ஆனால் அதனால் எங்களால் வேட்பாளர் தகுதி நீக்கம் பண்ண முடியாது. அவர் இத்தனைக்கும் அவங்களே சொல்கிறாங்க, இந்த வேட்பாளர்கிட்ட நாங்கள் கையங்களமாக பிடிச்சிருக்கோம், அவருடைய நண்பர் வீட்டில் இருந்தது, ஆனால் செய்ய முடியாதுங்கிறதே நகைப்புக்குரியாக தான் இருக்குது. இதுக்கு அவங்க சொல்கிறது மறுபடியும் நீங்கள் பாராளுமன்றம் எங்களுக்கு அந்த பவர்ஸை கொடுக்கல அப்படிங்கிறத சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்போ அந்த பாராளுமன்றம் எப்போ பவர்ஸ் கொடுக்க முடியும்?
நீங்கள் ஒரு கட்சி மெஜாரிட்டியாக இருக்கும்போது, அது காங்கிரஸாக இருக்கட்டும், பிஜேபிக்கு அந்த அருமையான ஒரு வாய்ப்பு இருந்தது. நீங்கள் அதாவது நம்ம ஒரு தேசம் முழுக்க ஒரு மெஜாரிட்டி கொடுக்குதுன்னா பல நல்ல விஷயங்கள் நீங்கள் முன் கொண்டு வாங்க அப்படிங்கிறதுக்கு தான் கொடுக்குது. இப்போ நீங்கள் கர்நாடகாவில் லோகாயுக்தா ஒரு நல்ல உதாரணம். இப்போ ராமகிருஷ்ண ஹெக்டே வந்து லோகாயுக்தா கொண்டு வரும்போது அவர் யோசிச்சிருக்கலாம், பின்னாடி யாராவது ஊழல் செஞ்சாங்கன்னா அவங்க லோகாயுக்தானால தண்டிக்கப்படலாம் அப்படிங்கிறத யோசிச்சிருக்கலாம். ஆனாலும் அவர் கொண்டு வந்தார். அதே மாதிரி ஒரு நல்ல அரசாங்கம் என்பது நாங்கள் அந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு தேவையான பவர்ஸ்லாம் கொடுக்குறோம். ஏன்னா தொடர்ச்சியாக எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் கடிதம் எலெக்ஷன் கமிஷன் கேட்டது மத்திய அரசு, நாங்கள் தொடர்ச்சியாக கடிதம் எழுதுகிறோம், நாங்கள் வந்து இங்கே பிரதம மந்திரி கடிதம் எழுதுகிறோம், அப்போசிஷன் லீடர் கடிதம் எழுதுகிறோம், நீங்கள் எங்களுக்கு இந்த பவர்ஸ்லாம் கொடுங்கன்னு சொன்னால் அது குறித்து பேச மாட்டோம். குறிப்பாக தகுதி நீக்கம் பண்ணுற இதை கொடுங்க, இது கொடுங்கிறாங்க. அது அவங்க நடக்காத ஒரு சூழல் நடந்துட்டு. அதே அஸ்திரம் திருப்பி மத்திய அரசு மேலேயோ அல்லது ஆளுங்கட்சி மேலேயோ பாயிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இல்லை, வாய்ப்புகள் உண்டு. அதாவது என்னன்னா இப்போ நம்மள்ட்ட இருக்கிற பிரச்சனை, நீங்கள் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்வு செய்யப்பட்ட பிறகு ஒரு 4 வருஷம் நாங்கள் மக்களுக்காக வேலை செஞ்சோம், கடைசி வருஷம் தேர்தல் மோடுக்கு வந்தால் பரவாயில்ல. நம்ம எப்பயுமே தேர்தல் மோட்லேயே இருக்கிறாங்க. நீங்கள் பிரதம மந்திரி தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனேயே ஒரு அடுத்து எங்கே தேர்தல் நடக்குது, அப்போ நீங்கள் மக்களை வந்து எப்பொழுதுமே வாக்காளர்களாக பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அதான் மிகப்பெரிய பிரச்சனை. குறிப்பாக ஆளுங்கட்சி வந்து அந்த வாக்காளர் இந்த வாக்காளருங்கிறது தான் பார்த்துட்டு இருக்காங்களே தவிர மக்களுக்கு நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்குது. இந்த ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும், நம்ம வந்து தேர்தல் ஆணையத்தில் இவ்வளோ கொண்டு வரணும், நம்ம வந்து தகவல் பெறும் ஆணையத்தில் இதெல்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கிறத நோக்கி அவர்கள் போவதே கிடையாது. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு இப்போ நீங்கள் ஆளுங்கட்சி மீது பாய்ந்திருக்கிறது சுத்தமாக இல்லைங்கிறத பார்க்குறோம். நீங்கள் இப்போ சந்திரபாபு நாயுடு வந்து இறங்குறாரு, அவருடைய வாகனத்தை சோதனை செய்யறாங்கன்னா அப்போ மோடி அவரோட வாகனத்தில் சோதனை செய்யலாம், என்ன தவறு? அது செய்யலாம் இல்லையா? அது செய்யலாம். இப்போ ராஜ்நாத் சிங் வந்தார், தவறு பண்ணல. நிதின் கட்கரி வந்தார், அதை பண்ணல. அப்போ நீங்க கம்ப்ளீட்டா பாகுபாடு இருக்கு, நிச்சயமாக இருக்கு, நிச்சயமாக இருக்கு. நீங்க பிஜேபி அந்த பக்கமே போயிடாதீங்க, இல்ல தப்பித்தவறு ஏதாவது போயிட்டீங்கன்னா நீங்க அதை வெளியே சொல்லிடாதீங்க அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருக்கு. இப்போ நீங்க வேலூர் பத்தி நிறைய பேசுறோம். இன்னைக்கு தேனியில் ரொம்ப ஓப்பனாக நீங்கள் ரவீந்திரநாத் பிரச்சாரம் பண்ணி நீங்கள் 1000 ரூபா கொடுத்து அவங்க சொல்கிறாங்க, அந்த சவிதாங்கிறவங்க முன்னாள் சேர்மனாக இருக்கிறவங்க, இந்த வார்டு இந்த பார்ட் நம்பரை நீங்கள் கொடுத்துருங்க, 1000 ரூபா அந்த கொடுத்துருங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொரு இடத்துல இன்னைக்கு சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவிட்டு இருக்கு. அதே மாதிரி கண்டிப்பாக புகார் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆமாம், புகார் கண்டிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் நடவடிக்கை இல்லை, அது நடவடிக்கை இல்லை, அதை பற்றி பேச்சே கிடையாது. வாணியம்பாடி தொகுதி முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கோவி சம்பத்குமார் பணப்பட்டுவாடை எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்றாரு. பாட்டாளி மக்கள் கட்சியில் நீங்க 2 பேர் வாங்க, தேமுதிகல நீங்க 2 பேர் வாங்க, மொத்தமா ஒரு 7-8 பேரா போகணும், ஒரு 2 பேர் கண்காணிப்பு பார்த்துக்கங்க, ஒரு 5 பேர் பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறத 200 ரூபா கொடுங்க 300 ரூபா கொடுங்கன்னு பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள் முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த தொகுதியில் 200 ரூபா, இந்த தொகுதியில் 300 ரூபா, நீங்க இந்த தொகுதியில் 250 ரூபா கொடுத்துருக்காங்க, இதில் 500 ரூபா கொடுத்துருக்காங்க, பணப்பட்டுவாடை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற தொடர்ச்சியாக இருந்திருக்கு. அப்போ நீங்க உண்மையிலேயே உங்களுக்கு அக்கறை இருந்தால் ஆளுங்கட்சி என்னென்ன செய்கிறாங்களோ அதையும் சேர்த்து இந்த இடத்துல வேலூர் தேர்தல் கேன்சல் பண்ணிங்களா, தேனியில் இதே மாதிரி செஞ்சு ரவீந்திரநாத் உடைய ஆட்கள் செஞ்சுருக்காங்க, நாங்கள் அதையும் கேன்சல் பண்ணுறோன்னு சொல்லுங்கள். அது செய்ய மாட்டேங்கிறாங்க. நீ ஒரு சார்பான நிலை தான் இன்றைக்கி இருந்து கொண்டு இருக்கிறது. அதனால் நீங்கள் பாதிக்கப்பட போகிறது மறுபடியும் என்னென்னா, நீங்கள் இப்போ தகுதி நீக்கம் ஒரு வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்ய முடியவில்லைங்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக நீங்கள் மொத்தமாக இப்போ சரி ஒரு 6 மாதம் கழிச்சு தேர்தல் நடக்குதுன்னு வச்சுக்கலாம், அப்போ ஏதாவது மாறி இருக்குமா, இன்னும் சாதகமாக போய்விடும். இல்லை, இதை காரணம் காட்டி தேர்தலை நிறுத்துவதாக இருந்தால் எதிர்காலத்தில் எந்த தொகுதியில் நீங்கள் தேர்தல் நடத்த முடியும்? அதான் நடத்தவே முடியாது. அந்த மாதிரி தான் ஆகிடும். இன்னொன்று, சரி நாங்கள் வந்து இப்போது தஞ்சாவூர் அரவக்குறிச்சி நல்ல உதாரணம். இப்போது அதே வேட்பாளர்கள் தான் மறுபடியும் களத்துக்கு வந்தாங்கன்னு பார்த்தோம். அப்போ அந்த வேட்பாளர்கள் இன்னும் சொல்லப்போனால் இன்னும் வசதி சொல்லப்போனால் ஆளுங்கட்சிக்கு இப்போ நம்ம 4 தொகுதி இடைத்தேர்தல் குறித்து பேசுகிறோம். லேட்டாக ஆரம்பிச்சதுனால யாருக்கு வசதி? ஆளுங்கட்சிக்கு வசதி. மொத்த பவர்ஸை யூஸ் பண்ணி மறுபடியும் நல்லா பணப்பட்டுவாடா பண்ணலாம் இடைத்தேர்தலுக்கு. இப்போ அதே மாதிரி வேலூர் மட்டும் தனியாக நடந்தால் ஆளுங்கட்சியாக இருப்பவர்களுக்கு மிக்க வசதியாக இருக்கும். அவர்கள் மொத்தமாக போய் பணத்தை இறக்கலாம், அவங்க ஜெயிப்பதற்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்கு. அதை தான் இந்த தேர்தல் ஆணையம் விரும்புகிறதா? நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் சொல்லும் பொழுது தமிழ்நாட்டில் அதிகமான பணப்புழக்கம், தமிழ்நாட்டில் அதிகமான பணப்புழக்கம் சொல்லிட்டு அதற்கு நீங்கள் அதை ஒழிப்பதற்கு நடவடிக்கைகள் எடுக்கிறீர்களா, இல்லை அதை அதிகரிப்பதற்கு நடவடிக்கைகள் எடுக்கலான்னு கேட்டால் அதை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் தான் தொடர்ந்து தேர்தல் ஆணையம் எடுத்துக்கொண்டிருக்கிறது பார்க்குறேன். திரு துரைக்கண்ணன், நேற்று இன்னொரு செய்தி, ஆண்டிப்பட்டியில் துப்பாக்கிச்சூடு. அதாவது எப்படி போயிருக்காங்கன்னா, வருமான வரித்துறை போகிறாங்களாம், போய் இது நாளிதழ்கள் வெளிவந்த செய்தி, போய் இரவு 8 மணி மேலே தான் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். போய் விளக்குகள் அணைக்கப்பட்டன, மின்சாரம் துண்டிக்கப்படுகிறது அந்த கட்டடத்துக்கு, பத்திரிகையில் வந்த செய்தி. என்ன அவசியம், என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? அங்கேருந்து அப்புறம் இன்றைக்கி தான் தகவல் வந்தது, இன்னும் 1,45 லட்சம் ரூபா எடுத்திருக்கிறதாக. ஆனால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் சொல்லப்படுகிற முக்கியமான செய்தி என்னென்னா, அந்த கட்டடமே அதிமுக பிரமுகருக்கு சொந்தமான கட்டடம், அவங்க தான் பணத்தை அங்கே வச்சுருந்தது, தகவல் கொடுத்ததே நாங்கள் தான் அப்படின்னு இங்கே எதிர்முனையிலிருந்து வருது. இது என்ன நடவடிக்கை? அதாவது எங்கெங்கெல்லாம் வெற்றி வாய்ப்பு இல்லையோ அங்கெல்லாம் குறிவைத்து தாக்குகிற மாதிரியான ஒரு சூழல். இல்லை, இந்த நடவடிக்கைகள் பொதுவெளியிலையும் மக்கள் மத்தியிலும் அந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்தும். நிச்சயமாக அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. பரவலாக நாடு முழுதுமே
குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த பண பரிவர்த்தைகளை வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்குங்கிற இந்த அணுகுமுறைகளை முற்றாக ஒழிக்காத வரையில் இது போன்ற நடவடிக்கைகள் வந்து நிச்சயமாக தடுக்க முடியாது. எத்தனை வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, எத்தனை தேர்தல் ஆணையம், சிறப்பு படை, எந்த படை போட்டாலும் முழுமையாக சகோதரர் சொன்ன மாதிரி நம்ம அந்த வாட்ஸ்அப்பில் தகவல்கள் நிறைய வந்துகிட்டு இருக்கு. எங்கெல்லாம் கொடுக்குறாங்க, திருமண மண்டபங்களில் ஆளும் கட்சி மீது கொடுக்கப்படுகிற புகார்களுக்கு எந்த நடவடிக்கையுமே இல்லை. இல்லை நீங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு நீங்கள் இப்போ மட்டும் இல்லை, கடந்த பல ஆண்டுகளாகவே ஒவ்வொரு தேர்தலின் போதும் 50 கோடி, 100 கோடி, 20 கோடி, 30 கோடி என்று பணம் கைப்பற்றப்படுகிறது. பல நூற்றுக்கணக்கான புகார்கள் வருகிறது. தேர்தல் முடிந்த உடனே அது அப்படியே போயிடுது. அந்த பணம்லாம் என்ன ஆனது, அதன் மீதான புகார்கள் என்ன ஆனது, அதன் மீதான நடவடிக்கை முக்கியமான கேள்வி நீங்க அதை சொன்னதுனால கேட்க வேண்டியிருக்கு. 135 கோடி ரூபாய் பிடிபட்டு இருக்காமா தலைமை தேர்தல் தமிழக தலைமை தேர்தல் சொன்ன தகவல் இது சொல்றாங்க. யாருக்கு சொந்தமானது? நீங்க சொன்ன மாதிரி இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு அப்படியே கடந்து இதுவும் கடந்து போகணும்னு போயிடுமா? அதற்கு பின்னணி என்ன? யாருக்கு சொந்தமானது? எந்த கட்சிக்கு சொந்தமானது? இல்லை தனியாருக்குள்ளதுன்னா அவங்க இது இல்லாமல் கொடுத்துடணும்ல. ஆமாம், எந்த வித நடவடிக்கையும் நமக்கு பொது வெளியில் தெரிகிறது இல்லை. நம்ம கடந்த தேர்தல் நினைக்கிறேன் திருச்சியில் ஒரு ஆம்னி பஸ்ஸிலேயே 15 கோடி ரூபாய் 10 கோடி ரூபாய் கைப்பற்ற தகவல் வந்தது. அப்போ அது யாருடைய பணம், யாருக்கு போய் சேர்ந்தது, அதனுடைய நிலை என்ன என்பதை தேர்தல் ஆணையம் சொல்லலை, பறிமுதல் செய்த அதிகாரிகள் சொல்லலை, காவல்துறையும் சொல்லலை. நமக்கு பொது வெளியில் தெரியல. இப்போ இது போன்ற ஒரு நம்பகத்தன்மையற்ற நிலையில் தான் தேர்தல் ஆணையம் போகுதோ அப்படிங்கிற மாதிரி தெரியுது. நீங்கள் ஒரு அதிகாரிகள் தான் இவங்க. ஒரு 5 ஆண்டுகளுக்கு முறை தேர்தல் நடக்கும். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆட்சி மாற்றம் வரும். யார் வேண்டுமானாலும் ஆட்சிக்கு வருவார்கள் போவார். ஆனால் இந்த தேசத்தினுடைய நிர்வாகத்தை கட்டமைத்து கொண்டு செல்கிறவர்கள் இந்த உயர் அதிகாரிகள் தான். அவர்கள்ட்ட ஒரு நேர்மைத்தன்மை இருக்கணும். சகோதரர் கிருஷ்ணன் சொன்னார், டிஎன் சேஷன் வந்தபோது மிக ஒரு நேர்மையான அதிகாரியார் பல மாற்றங்களை கொண்டு வந்தார். நீங்கள் இரவு முழுவதும் விடிய விடிய பிரச்சாரங்கள் இருக்கும், அங்கங்கே ஒலிபெருக்கிகள் இருக்கும், போஸ்டர் பேனர்னு தொங்கும். அந்த நிலையெல்லாம் அடியோடு மாற்றிட்டார். ஒரு முறை அதுக்கு அடுத்த நிலையில் சமீபத்தில் இருந்த நரேஷ் குப்தா தேர்தல் அதிகாரி, அப்போ ஒரு செயலர் வந்து அவரை பார்த்து சொல்லியிருக்கிறார், இந்த மாதிரி நீங்கள் தேர்தல் அதிகாரியாக இருந்தாலும் அரசு செயலர் தானே, ஒரு முதலமைச்சரை நீங்கள் போய் பார்க்க வேண்டாமா, அவர் வருத்தப்பட்டார் அப்படின்னு திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது சொல்லியிருக்கிறார். உடனே நரேஷ் குப்தா சொல்லியிருக்கிறார், நான் அரசு செயலராக இருந்தாலும் தன்னாட்சி பெற்ற ஒரு தேர்தல் அமைப்பின் தலைவராக இருக்கிற வரைக்கும் நான் அவரை போய் பார்க்க மாட்டேன். இப்போ இந்த கட்ஸ் வந்து எல்லா அதிகாரிகளுக்கும் இருக்கணும். நீங்கள் மாநில தேர்தல் ஆணையராக இருந்தாலும் மத்திய தேர்தல் அதிகாரியாக இருந்தாலும் நான் எனக்கு கொடுத்த பணியை முறையாக சரியாக செய்வேன், இதில் யாருடைய தலையீடும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு உறுதிப்பாட்டோடு இருந்து தன்னாட்சிங்கிற நிச்சயமா அப்போ அந்த நிலை உருவானால் தான் நம்ம நிச்சயமாக ஒரு சரியான திசை வழியில் இந்த தேர்தலை கொண்டு போக முடியும். இன்னொன்று, கிட்டத்தட்ட ஒரு 90 கோடி வாக்காளர்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தேர்தல் களம் இது. இதில் செலவுகளுமே அதிகம். இதில் ஒரு மத்திய அரசும் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு குழு ஒன்று போட்டு இந்த தேர்தலை முறைப்படுத்துவதற்காக வாக்காளர்களுக்கு செலவு தொகைகள், வேட்பாளர்கள் என்று வருகிறவர்கள் அதிகபட்சமாக 50 பேர், 60 பேர், 100 பேர் அப்படின்னு சொல்லி போகிறது, இதையெல்லாம் முறைப்படுத்தி சரியான திசை வழியில் கொண்டு போகிறதுக்கு நிச்சயமாக மத்திய அரசு வந்து ஒரு சட்டத்திருத்தமே கொண்டு வந்து ஒரு குழுவை அமைத்து சரியாக இதை கொண்டு செல்லவில்லை என்றால் காலப்போக்கில் தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பிக்கையும் போயிடும், ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கையும் போய் மக்கள் வந்து திசை தெரியாமல் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை உருவாகிடும். அதை வந்து இப்போ உயர் பொறுப்புகளில் இருக்கிற அதிகாரிகளும் அரசும் சிந்தித்து நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தான் மக்களுடைய பார்வையாக இருக்கிறது. சொன்ன மாதிரி ஒரு தேர்தல் என்பது வெறும் சடங்காகிவிடக்கூடாது. அது ஜனநாயகத்தினுடைய ஆணிவேரில் வெந்நீர் ஊற்ற மாதிரி கருகி போயிடும் எல்லாமே. இதை 2 விஷயம் இருக்குது. இதில் வாக்காளர்களுக்கும் இதில் பங்கு இருக்குது, அரசியல்வாதிகளுக்கும் இதில் பங்கு இருக்குது. 2 பேரும் சேர்ந்து நினைச்சால் மட்டும்தான் இந்த தேர்தலுக்கு மீண்டும் உயிர் கொடுக்க முடியும். இல்லைன்னா இது ஒரு சடங்காகவே ஆகி வசதி படைத்தவர்கள் தன்னை விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வளைத்து கொள்ளலாமோ என்ற சடங்காக மாறிவிடக்கூடாது. அப்படி ஒரு அபாயம் இருக்கிறது இல்லையா? இது முழுக்க ஒத்துக்கிறேன். அதாவது ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்பு ருக்மணி அருண்டேல் சொன்ன ஒரு வாசகம் தான் நினைவுக்கு வருகிறது. இன் இந்தியா பீப்புள் ஆர் பாலிட்டிஷியன்ஸ் என்று ஒரு அற்புதமான சொன்னாங்க. இப்போது நான் அரசியல்வாதிகளையும் இந்த பணப்பட்டுவாடா, ஊழல் என்றதெல்லாம் விமர்சிக்கிறோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் அது தவறு என்று சொல்லவில்லை. ஆனால்
மக்களும் மனநிலை மாற வேண்டும். நீங்கள் வந்து காசு கொடுக்குற அதனால் ஓட்டு போடுறங்கிற எண்ணம் இருக்குல்ல, இது வந்து இன்றைக்கி நேற்று வந்ததில்லை. இது ஒரு 10-20 ஆண்டுகளாக 1967 அறிஞர் அண்ணா போட்டியிட்ட காஞ்சிபுரம் தொகுதியிலே வெங்கடாஜலபதி படத்தில் 5 ரூபா வச்சு கொடுத்தாங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்களும் புகார் அவரே சொல்லியிருக்காரு. அப்போ 5 ரூபாங்கிறது இப்போ 2000-3000 ஆயிருக்கலாம், அது ஒரு பக்கம். ஆனால் மக்கள் வந்து இந்த தேர்தல் காலத்தில் இவங்க ஆதரவு கொடுக்குறாங்க. ஒரு டிஎன் சேஷன் வந்து முற்றுப்புள்ளி வைத்தார். அந்த காலத்தில் காரை ஒரு கட்சி வந்து கொடி போட்ட கட்சி வந்து வாக்காளர்களை வீட்டிலேருந்து கூட்டு போகும். இந்த சொகுசா காரில் போகிறதுனால அவன் போய் அந்த கட்சிக்கு வாக்கு போடுவான். இது ஒரு விதமான ஊழல் தான். லஞ்சம் கொடுக்குறதுன்னா பணம் தான் கொடுக்கணும், மனத்தை திரித்தல் தானே. இது மாதிரியான சலுகைகள் மெல்ல மெல்ல குறைஞ்சிது. நான் இன்னொரு கேள்வி வைக்கிறேன். இந்த ஊழல், முறைகேடுகள், பணப்பட்டுவாடா, பணத்தினால் மக்களை ஏமாற்றுதல், எல்லா விஷயங்களுக்குமே நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்குவதற்கு எனக்கு தோன்றிய கருத்து, எல்லா விஷயங்களிலுமே நாம் இன்று வேகமாக மாறிவிட்டோம். முன்பெல்லாம் ஒரு செய்தித்தாளை வந்து 2 நாள் கழித்து தான் படிப்போம். அதுக்கு முன்பு ஒரு கடுதாசி போட்டோம்னா, இங்கே சென்னையிலேருந்து டெல்லிக்கு போட்டோம்னா 3 நாள் கழித்து தான் போகும் லெட்டர் போகிறதுனா. தொலைபேசியில் பேசணும் கூட இங்கேருந்து பாம்பேக்கு பேசணும்னா ட்ரங்க் கால் வெயிட் பண்ணி பல மணி நேரம், பல நிமிஷங்கள், கிட்டத்தட்ட அரை மணி நேரம்லாம் காத்திருந்து அப்புறம் தான் ட்ரங்க் காலில் குறிப்பிட்ட நிமிஷம் தான் பேச முடியும். இப்படியெல்லாம் இதெல்லாம் மாறி தகவல் தொழில்நுட்பம் அசுரத்தனமாக வளர்ந்து விட்டது. இந்த நொடியில் அமெரிக்காவின் ஒரு கிராமத்தில் நடக்கிற சம்பவம் இந்த அடுத்த நொடியில் சென்னையில் இருக்கிற நமக்கு தெரிகிறது. ஜப்பானில் ஏற்படுகிற ஒரு சுனாமி சில மணித்துளி, சில வினாடிகளில் நமக்கு வந்து சேரும். இப்படி இருக்கும்போது இந்த தேர்தலையே போன 2014 9 கட்டத்தில் வாக்குப்பதிவு நடந்தது. இந்த முறை 7 கட்டத்தில் நடக்குது. நாம் விரைவாக மாறி வருகிற போது நவீன யுகத்தில் இன்னும் தேர்தல் 20 நாள், 30 நாள், 1 மாதம், 1.5 மாதம் நடத்துகிறோம். இன்னும் சொல்ல போனால் இந்த ஆண்டு தான் நினைக்கிறேன், சரியா நண்பர் சொல்லலாம், ஆனந்தநாத் காஷ்மீர் தொகுதியில் ஒரு தொகுதியிலேயே 2 கட்டம் 3 கட்ட வாக்குப்பதிவு. வினோதம் பாருங்க, ஒரு தேர்தலே இன்னும் 500 தொகுதிகளுக்கு 3 கட்டம் 4 கட்டம் 5 கட்டம் நடக்கலாம். ஒரு அர்த்தம் இருக்குது. ஒரு தொகுதியிலேயே அந்த அளவுக்கு நம்ம ஜனநாயகம் பலவீனப்பட்டிருக்கிறதா என்கிற கேள்வி. இது எல்லாத்தையும் மாற்றி டிஜிட்டல் இன்று வந்து இன்றைக்கி என்னால் ஒரு நிமிஷத்தில் எந்த மூலையிலையும் பேச முடியும் என்கிற போது வாக்காளர்கள் தேர்தலுக்கு ஒரு நாள் குறிச்சிருங்க. எல்லாருமே கைபேசி பயன்படுத்துகிறார்கள் 90 விழுக்காடு. அதுவும் இன்றைக்கு மோடி அரசாங்கம் டிஜிட்டல் பாதையில் சென்று கொண்டு இருக்கு. எல்லோருமே ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு பட்டன் அழுத்துகிறோம். 100 கோடி 130 கோடி இருக்கிற இந்தியாவில் 90 கோடி வாக்காளர்கள், அவர்களே புதிய வாக்காளர்கள் பல பேர். இந்த புதிய வாக்காளர்கள் பெரும்பகுதி போன தேர்தலுக்கு அடுத்த தேர்தலில் 1 கோடி பேர் புதிய வாக்காளர்கள் வந்திருக்கிறார்கள். இவர்களெல்லாம் அந்த நிமிஷத்திலே முடிவு செய்து இவர் தான் எனக்கு வேட்பாளர், இவர் தான் எனக்கு நான் தேர்ந்தெடுக்கிற மக்கள் பிரதிநிதி என்று முடிவு செய்து சில மணித்துளிகளிலே, சில மணி நேரங்களிலே தேர்தல் முடிவுகளை அறிவிக்கிற அளவுக்கு வந்துட்டால் இந்த ஊழலுக்கெல்லாம் பெரும்பாலும் தடை செய்யலாம். ஒன்று, முன்னெல்லாம் வந்து பொதுக்கூட்டம் நடத்துவாங்க, ஊர்வலமாக போவாங்க. இப்போவும் ஊர்வலம் போகிறாங்க, தலைவர்கள் மட்டும் வேனில் போகிறாங்க. இதெல்லாம் மக்களுக்கு போக்குவரத்து பிரச்சனைகள்லாம் மெல்ல மெல்ல மாறி எல்லாமே வாட்ஸ்அப்பில் வந்து. எனக்கு தெரிந்து என் தொகுதியில் இருக்கிற 2 கட்சியினுடைய வேட்பாளர்கள், பிரதான கட்சியின் வேட்பாளர்கள் கிட்டத்தட்ட ஒரு 30-40 வாட்ஸ்அப் மெசேஜ், ஒரு 4-5 தொலைபேசி அழைப்புகள் எல்லாமே ரெக்கார்டட், பதிவு செய்யப்பட்டது. இந்த அளவுக்கு டிஜிட்டல் மயமான சூழலில் பிரச்சாரமே வந்துவிட்ட பிறகு தொலைக்காட்சி இருக்கிறது, 10-15 செய்தி அலைவரிசைகள் இருக்குன்னா அதனால் அளவுக்கு உங்களோட கருத்துக்களை, பிரச்சாரத்தை, கொள்கை முழக்கத்தை, தேர்தல் ஒரு முழுமையான மாற்றம் கொண்டு வர எல்லாம் வந்துடுச்சுன்னா இந்த மாதிரி பணப்பட்டுவாடா ஊழலுக்கு பெரும்பகுதி குறைந்து விடும். ஆக இது வந்து மக்களும் மாற்ற வேண்டும், மக்களும் தங்கள் மனநிலை மாற்றிக்கொள்ள வேண்டும். தாங்கள் வந்து 2000 ரூபாய் கொடுத்து ஒருத்தனை தேர்தலுக்கார ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கும் போது இவங்க வெட்கப்படணும். இந்த மனநிலைக்கு அவர்கள் மாற வேண்டும். ஏன் மாற முடியாத மாற முடியும். அரசாங்கத்தினோட சில நடைமுறைகள் மாறுகிறால் பெரும்பளவு இந்த அளவு சிக்கல்கள் தேர்ந்துவிடும். இது ஒரு கருத்து. இன்னொரு கருத்து, கடந்த முறை நாடாளுமன்ற 2 மக்களவைத் தேர்தலுக்கு முந்தைய மக்களவைத் தேர்தலில் ஒரு தொகுதியில், சிவகங்கை தொகுதியில் வழக்கு தொடரப்பட்டு ஒரு வேட்பாளர் இருக்குது. அது இன்னும் நடந்திருக்கு. முடிவு தெரியல எனக்கு. 3வது மக்களவைத் தேர்தல் நடக்கிறது. இது போன்ற ஒரு
ஒரு பின்னடைவு ஜனநாயகத்துக்கு தேவையா என்று கேள்வி. அந்த வேட்பாளர் இங்கே எதிர்த்து போட்டியவர்களாம் இப்போ ஒரே அணியில் வந்துட்டாங்க. இதெல்லாம் கேள்விக்குறியாகவும் கேலியாகவும் இருக்கிறது. இந்த கேலிக்கெல்லாம் முற்றுப்புள்ளி. ஜனநாயகம் என்பது கேலிக்குரியதல்ல. இந்த நிலையெல்லாம் மாற்றுவதற்கு நம்ம புதிய பாதையில் செல்ல வேண்டும். தோழர் கருணா சொன்னது போல ஒரு மக்கள் ஒரு அரசாங்கமே ஒரு நல்ல குழு அமைத்து நடுநிலையாக யோசித்து ஒரு அமைப்பை கொண்டு வரணும்னு என்னுடைய யோசனையை தெரிவித்துக்கிறேன். சரி, நல்லது, நல்ல யோசனை. ஜெகதீஸ்வரன், இப்போது மக்களின் தமிழகத்தின் பிரச்சனைகள் ஒரு பக்கம், பணம் என்பது இன்னொரு பக்கம். இந்த ரெண்டுமே இப்போ வாக்காளர் முன்னாடி நிற்கிது. இதை மாற்றிடுமா இல்லைன்னா இதை மாற்றுமா? பிரச்சனைகள் பணத்துக்கு அடிமையாகுமா இல்லை பணம் பிரச்சனைகளுக்கு அடிமையாகுமா? இல்லைங்க, அதாவது பிரச்சனை தான் பிரதானம்னு நான் பார்க்கிறேன். யாராவது வந்து காசு கொடுத்தா உடனே அவங்க ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொன்னால், இன்றைக்கி வந்து பெரிய ஒரு பில்லியனர் வந்து நான் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சு உடனே எல்லாரும் காசு கொடுத்து 100% அவர் ஜெயிச்சுட்டு போயிடலாம். அது நடக்கிறது கிடையாது. பிரச்சனை தான் பிரதானம். ஆனால் இன்றைக்கி என்ன ஒன்று ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த கட்சி வேட்பாளரை நான் சூஸ் பண்ணிட்டேன், எனக்கு இவருக்கு ஓட்டு போடணும்னு தோணுச்சு. பட் அவர் ஆனால் காசு கொடுக்கலையேன்னு ஒரு மைண்டில் எனக்கு ஓடுது. இன்னைக்கு மக்கள்கிட்ட இருக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, சார் அவர் தான் ஓட்டு போடலான்னு இருக்கேன், இந்த சின்னத்துக்கு தான் ஓட்டு போடலான்னு இருக்கேன், ஆனால் இன்னொரு காசை கொடுக்கலைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு அந்த அளவுக்கு மக்களுடைய மனநிலை மாறி இருக்கிறதாக பார்க்கிறேன். இது என்னன்னா ஒரு ஹாப்பி டிரான்சாக்ஷன். கொடுக்குற அவங்களும் சந்தோஷப்படுறேன், வாங்குற நானும் சந்தோஷமாக இருக்கேன். நீங்கள் ஒரு பக்கம் ஒரு பிரச்சனை இருக்குது. சில லஞ்சத்தில் கூட இப்போ அரசு அதிகாரிகள் லஞ்சம் வாங்கினாலும் கொடுக்குறவர் ஐயோ லஞ்சம் கொடுக்கணுமேனு ஒரு கஷ்டத்தில், அதனால சில நேரம் லஞ்ச ஒழிப்பு துறையிட்டெல்லாம் நம்ம புகார் கொடுக்குறோம், அவங்க அரெஸ்ட் பண்ணாங்கலாம் பார்க்குறோம். இந்த பொறுத்த வரைக்கும் இப்போ மது விற்பனை மாதிரி, இப்போ மது வந்து வாங்குறவங்க சந்தோஷம், கொடுக்குறவங்க சந்தோஷங்கிற மாதிரி இதுவும் அதே மாதிரி கிட்டத்தட்ட ஹாப்பி டிரான்சாக்ஷன் நடக்கிறதுனால இது யாருக்குமே பிரச்சனை இல்லாமல் போயிட்டு இருக்குன்னு தான் பார்க்கணும். ஆனால் இது நிச்சயமாக நிறுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயமாக பார்க்கிறேன். நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி 67 சுதந்திரம் அடைந்த காலத்தில் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கலாம். இது மிக மோசமாக்கிய திருமங்கலம் தான் நான் சொல்லுவேன். ரொம்ப மோசமாக்கியது. அதாவது காசு ஃபார்முலா தான். நீங்க யாரெல்லாம் வேணான்னு சொல்றவங்க வீட்டில் கூட கொண்டு போய் போட்டுட்டு வந்தாங்க. எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து வர்றாங்கன்னு சொல்லிட்டு பணத்தை எரிச்சாங்க. அதுதான் மக்களை ரொம்ப கோபம் அடைச்சது. அதுதான் தேர்தல் ஆணையத்தையும் கோபம் அடை வைத்தது. பந்தியில வாழை கீழே காசு வச்சாங்க. எல்லாம் நடந்துச்சு. எல்லா முறைகள் மூலியமாகவும் இந்த தேர்தலை வந்து ஜெயிச்சு காட்டலாம் அப்படிங்கிற ஒரு முறை உறுப்பினர். ஆனால் திருமங்கலம் நடந்த 2009, இப்போ 10 வருட காலம் கழித்து தேர்தல் ஆணையம் அப்போ இருந்து சொல்லலாம் திருமங்கலம் ஃபார்வர்டு உருவாயிடுச்சு, இதை தடுக்கணும். அந்த 10 வருட காலத்தில் தேர்தல் ஆணையத்துடைய பார்வையில், நம்மளுடைய பார்வையில் இது குறைந்து இருக்கிறது அதிகமாக இருக்குன்னா அதிகமாக இருக்கிறத பார்க்கிறோம். அப்போ பிரச்சனை இங்கே இருக்குது, தேர்தல் ஆணையத்தில் இருக்குது. நீங்கள் அப்போ எஃபெக்டிவாக உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியலை அப்படின்னா இது உங்களோட ஃபெயிலியர். நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் தேர்தல் அறிவிக்கும் பொழுது பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள், தமிழகத்தில் அதிகமான பணப்பழக்கம் ஏற்படுகிறது, அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீர்கள்? ஆமாம், எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர இதை எஃபெக்டிவாக ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி எடுக்கும்? இன்றைக்கி நம்ம தங்கம் பிடிபடுறதை பார்க்குறோம். இன்றைக்கி நிறைய தங்கம் பிடிபடுது. இது ஒரு பெரிய ஹவாலா டிரான்சாக்ஷன் நடந்துட்டு இருக்குது. இது ஆளுங்கட்சி தொடர்ச்சி நடத்துறாங்கிறது குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்கு, விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. அப்போ இதை எப்படி தடுக்கிறது? இந்த மாதிரியான எஃபெக்டிவாக எப்படி தடுக்க முடியுங்கிறத யோசிக்க வேண்டிய ஒரு கட்டத்தில். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு புறையோடி போன ஒரு சமுதாயமாக மாறிக்கொண்டு வருவதுன்னு தெரிஞ்ச பிறகு கூட அது சரி செய்வதற்கு மத்திய அரசும் சரி, தேர்தல் ஆணையம் சரி, எந்த முயற்சியும் இது வரைக்கும் எடுத்ததாக இல்லை. அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் இப்போ அடுத்து யார் மத்தியில் வந்தாலும் நீங்கள் தேர்தல் ஆணையம் அவர்கள் என்ன கோரிக்கை தான் இருக்கணும்னு அவங்களே விரும்புகிறாங்களா? அவங்களே விரும்புகிறாங்க. அதுதானே பிரச்சனை. இப்போ நீங்கள் வந்து யார் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்னா பணம் கொடுத்து போனவர் சில நேரம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அவர் எப்படி அவருக்கு எதிராகவே வாக்களிப்பார், இல்லை அவருக்கு எதிரான கோரிக்கை அவர் எப்படி நிறைவேற்றி கொடுப்பார்? அதுதான் எனக்கு சிக்கல். நீங்கள் அதனால தான் நம்ம இப்போ பெரும்பான்மையான ஒரு ஆட்சி அமையும் பொழுது இல்லை இது நம்ம இனியாவது நிப்பாட்டணும். இது ஏன்னா ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகிடுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சொன்ன மாதிரி 1000 ரூபா 2000 ரூபா மக்கள் 10,000 ரூபா கொடுத்தா இல்லாட்டி ஓட்டு போட மாட்டேன்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க? கோடிக்கணக்கான பணத்துக்கு கட்சிகள் எங்கே போவாங்க? இப்போ இது கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஆபத்து. தொடர்ச்சியாக இப்படியே கொடுத்துட்டே இருந்தோம்னா ஒரு காலத்தில் நம்ம கட்சி நடத்த முடியாது, தேர்தலே சந்திக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்படும். அப்படிங்கிற நேரத்தில் நம்ம என்ன செய்ய முடியுங்கிறது இது கட்சிகள், ஜுடிஷியரி, தேர்தல் ஆணையம், மக்கள் எல்லோருமே சேர்ந்து யோசிக்க, ஊடகத்தில் சேர்ந்தவர்கள் எல்லாரும் சேர்ந்து இதை யோசிக்க வேண்டிய அவசியம். ஏன்னா நீங்கள் வெளியில இருந்து பாருங்களேன், இப்போ எல்லா இடத்துலையும் இது நடந்துட்டு தான் இருக்கும் இந்தியா முழுக்க. ஆனால் இந்தியாவுடைய பார்வை தமிழகமா ஓட்டு காசு வாங்கிட்டு ஓட்டு போடுவாங்கப்பா. இல்லை உலகத்தின் பார்வை எப்படி இருக்கும்? தமிழ்நாடு நம்ம ஒரு பக்கம் சமூக நீதி குறித்து பேசுகிறோம், நம்ம வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும், நம்ம வந்து தொழில்நுட்பத்தில் நல்லா இருக்கும், பொருளாதாரத்தில் வந்து சிறந்து விளங்கி இருக்கிறோம், திராவிட ஆட்சி அதெல்லாம் பேசுகிறோம், எல்லாம் பேசிட்டு கடைசியில் ஆனால் ஓட்டு காசு கொடுத்தா தான் ஓட்டு போடுவானுங்க. அப்படிங்கும்போது நமக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். இப்போ அதை நம்ம போக்குவதற்கு நாம் எல்லோரும் இணைந்து என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற மிக பிரதானமான கேள்வி. இன்னொரு பக்கம் என்ன, மக்கள் ஏன் வாங்குறாங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த கஜா புயல் பாதிக்கப்பட்ட பகுதிகள் நிறைய போகும்போது அவங்களோட ஒரு நாள் கூலியே 100 ரூபா தான். நீ காலையில் 9 சாயந்தரம் 3 மணி வரைக்கும் வேலை பார்த்து வீட்டுக்கு வந்தால் வெறும் 100 ரூபா தான் கூலி.
அப்போ அவங்கள்ட்ட கொண்டு போய் 300 ரூபா கொடுத்தா 3 நாள் சம்பளம் அவங்களுக்கு கிடைக்குது. அப்போ அவங்கள பொறுத்தவரைக்கும் 3 நாள் சம்பளம் கொடுக்குறாங்க. அவங்க மறுபடியும் என்ன சொல்றாங்க, நாங்கள் யார் காசு கொடுத்தாலும் வாங்கிக்குவோம், ஆனால் அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டோம். எங்களுக்கு யார் பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு ஓட்டு போடுவோங்கிற இது இருக்கு இல்லையா? அப்போ அந்த பொருளாதார நிலைமையை எப்படி உயர்த்துவதுங்கிறதும் நம்ம மிக முக்கியமாக பேச வேண்டும். இப்போ முக்கியமானது, ஏன்னா தேர்தல் அறிக்கைகள்ல ஏழைகள் ஏழையாகவே இருக்கிறதுனால இந்த நீங்கள் இப்போ மறுபடியும் இந்த இப்போ காங்கிரஸ் கொண்டு வந்த திட்டங்கள், பிஜேபி கொண்டு வந்த திட்டங்களும் மறுபடியும் ஏழைகளை வச்சுக்கிறதுக்கு தான் பார்க்குறாங்க. நீங்கள் வந்து நான் பணம் கொடுத்தால் அவங்க வெளியே வந்துருவாங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை. நீங்கள் உண்மையான வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது இல்லையா? இன்னைக்கு வந்து நீங்கள் வேலை வாய்ப்புலேயே ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. இப்போ சென்னை முழுக்க பார்த்தீங்கன்னா நிறைய வேலை வாய்ப்புகள் கொடுப்பதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள், ஆனால் யாருக்கு வேலை ஆள் வர மாட்டேங்கிறாங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இப்போ நம்ம அவங்கள பொறுத்த மக்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மைக்ரேட் ஆக விரும்பலை, எங்கள் இடங்களில் நீங்கள் வேலை கொடுங்க. அப்போ ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குங்கிறத பார்க்குறோம். நம்ம நிறைய வரலாறுலாம் இருக்குது. அப்போ அதில் எப்படி தொழிற்சாலைகளை உருவாக்குது, அந்த மக்களுக்கு அங்கிரு எப்படி வேலை கொடுப்பது, இந்த பொருளாதார சிக்கலிலிருந்து அவர்கள் வெளியே வந்தாதான் இது குறைவதற்கான சாத்தியம் நிறைய இருக்குது. அப்போ சொல்லுவாங்க, இல்லை நாங்கள் சம்பாரிச்சிட்டு இருக்கோம், எங்களுக்கு பணம் வேண்டாம். அப்போ நீங்கள் சொல்ல மாதிரி இந்த 300 ரூபாய்க்கு மரியாதை போயிடுது, மதிப்பு குறைஞ்சு நிச்சயம் போயிடும். அப்போயும் நம்மளோட வேலை இருக்கு, மக்களை அரசியல் பயன்படுத்த வேண்டிய வேலைகள் இருக்கிறது. அரசியல்னா இதுதான், நீங்க நினைக்கிற மாதிரி இந்த 300 ரூபா ஓட்டு பொருளை ஒன்றும் கிடையாது. அரசியல்ங்கிறது உங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்கும் ஒரு முக்கிய விஷயமாக அது முக்கியமானது, அடிக்கோடிட்டு பார்க்க வேண்டிய ஒரு செய்தி. இந்த மாதிரியான விஷயங்களை முன்னெடுக்க வேண்டும் நான் பார்க்கிறேன். அதெல்லாம் செய்யும் பொழுது இதெல்லாம் கூட்டாக எல்லோருமே அதை சேர்ந்து செய்ய வேண்டும். இது வந்து மிக முக்கியமாக இப்பொழுது பாராளுமன்றத்துக்கு தேர்வு செய்ய போகிறவர்கள் முதலில் துவக்க வேண்டும். ஜுடிஷியரி உள்ள வரணும், தேர்தல் ஆணையம் உள்ள வரணும், ஊடகத்தோட பிரஷர் இருக்கணும். இதெல்லாம் சேர்ந்து நடக்கும் பொழுது தான் இது மாறும். இது மாற வேண்டிய கட்டாயம் நிச்சயமாக இருக்கிறது. 5 வருடத்திற்கான இந்தியாவை தீர்மானிக்கிற ஒரு நாள். நிச்சயமாக சுருக்கமாக சொல்றேன்னா அது முக்கியமானது. அதை அடிக்கோடிட்டு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை இது. துரை கருணா திரு ஜெகதீஷன் சொன்னது முக்கியமான விஷயம். அதாவது பணம் பிரச்சனைகள் அப்படின்னு வரும்போது பணத்துக்காக நம்ம பிரச்சனைகளை கை கழுவிட்டோம்னா நம்ம 5 வருஷம் நம்ம தான் சிரமப்படணும். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் மக்கள் முன்னால் இருக்கின்றன என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். நீட்டாக இருந்தாலும் சரி, 8 வழிச்சாலையாக இருந்தாலும் சரி, ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், இந்த மாதிரி பல சொல்லிட்டு போகலாம். கஜா புயலில் உள்ள பாதிப்பு, அதுலேருந்து இன்னும் மீளலை, இதெல்லாம் எதனால அரசியல் பாதிப்புகள்னால வந்தது, அது ஜனங்களுக்கு தெரியும். இவ்வளவையும் ஒரு பணம்ங்கிற ஒரு 3 எழுத்து மறைத்து விட முடியுமா? நிச்சயமாக அது அவருடைய ஆழ்மனதில், அடிமனதில் இது போன்ற நிகழ்வுகள், தீர்க்கப்படாத பிரச்சனை, இலங்கை தமிழர் பிரச்சனை எல்லாத்தையும் சொல்ல கொண்டு வரணும். அதுக்குள்ள இந்த தீர்க்கப்படாத பிரச்சனைகள் அவங்களுடைய ஆழ்மனதில் அப்படியே தான் இருக்கும். அந்த கோபமும் அவ்வப்போது வெளிப்பட்டு கொண்டே தான் இருக்கும். இந்த நிலைக்கு மாற்றங்கிறது சகோதரர் சொன்ன மாதிரி அதிகாரிகள், அரசியல்வாதிகள், பொதுமக்கள், சமூக அமைப்புகள் எல்லாம் ஒருங்கிணைந்து இது ஒரு மிகப்பெரிய வேள்வியாக இந்தியாவின் தன்மானத்தை காக்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கு உருவாகி அது ஒரு மிகப்பெரிய ஒரு சுனாமி போல எல்லாம் இந்த இளைய சமுதாயத்திலிருந்து வந்து வருகிற பொழுது ஒரு மாற்றம் இப்போது இல்லையான இன்னொரு 10 ஆண்டுகளோ 20 ஆண்டுகள் கழிச்சோ வர வேண்டும். இப்போதைய நிலைமை என்னென்னா, கிராமத்தில் சொல்லுவாங்க கள்ளன் பெரிதா காப்பான் பெரிதா அப்படின்னு. இப்போ காப்பான் பெரிதில்லை அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இருக்குது. இல்லை, நீங்கள் சொல்ல மாதிரி காப்பான் பெரிதில்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா போராட்டம் நடத்துவதற்கு நமக்கு அடிப்படையான உரிமைகளே இல்லை என்றாகி அது நிச்சயமாக அப்படிப்பட்ட தன்மைகள் தான் காலப்போக்கில் வருது. அதெல்லாம் முற்றிலுமாக மாற வேண்டும், மாறும்னு நாம் நம்புவோம். நீங்கள் இந்த வாக்காளர்களுக்கு பணங்கிறது நான் பல விவாதங்களில் சொன்ன மாதிரி 52, 57, 62 இருந்தது. எப்படி இருந்ததுன்னா, அன்றாடம் கூலி வேலைக்கு போகிற மக்கள் அன்றைய தினம் தன்னுடைய வேலையை விட்டு வரணும். 1 ரூபா 1.5 ரூபா கூலி இருக்கும். அந்த வேலையை விட்டு வர்ற அந்த பகுதிக்கு உள்ள மக்களுக்காக அந்த 1 ரூபா 2 ரூபா கொடுத்தாங்க. மற்றவர்களுக்கு பணம் கொடுத்து அதை வாங்குறது அவமானம் அப்படிங்கிற மாதிரி தான் அன்றைய காலகட்டத்தில் இருந்தாங்க. இது எங்கே அதிகமாக வந்ததுன்னா, 90களுக்கு பிறகு இடைத்தேர்தல்களில் ஆட்சி கட்சி வெற்றி பெற்றே தீர வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வந்தது. எப்படி வந்ததுன்னா, இந்த இடைத்தேர்தல் என்பது ஆளுங்கட்சியை நாம் எடை போட்டு பார்க்கிற இடைத்தேர்தல் அப்படின்னு இவங்க பிரச்சாரம் எதிரணியினர் பண்ற போது, இல்லை நாங்கள் மக்களுக்கான ஆட்சியை நடத்துகிறோம், எங்களிடம் மக்கள் ஆதரவு இருக்கிறது என்பதை நிரூபிக்க வேண்டிய ஒரு அவசியமும் கட்டாயமும் வந்ததுனால அந்த பண விநியோகத்தை எல்லா வாக்காளர்களுக்கும் அங்கதான் மாத்துறாங்க. ஒரு பாதிக்கப்பட்ட ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான அந்த 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 பகுதி மக்களுக்கான கொடுத்த அந்த காசு பணங்கிறது இப்போ எல்லா மக்களுக்குமானதாச்சு, விரிவடைகிறது. ஆமாம், அந்த நடைமுறை என்பது பொது தேர்தலில் வருது ஒரு மிகப்பெரிய ஆபத்து. நீங்கள் ஜனநாயக ரீதியில் ஒரு சாதாரண ஒரு மனிதன் தேர்தலை சந்திக்க முடியாத ஒரு மிக கொடூரமான நிலை. ஏன்னா நீங்கள் 52, 57, 62 வரைக்குமே
மிட்டாமிராசுகள், பண்ணையார்கள், மண்டாடியர்கள் அவங்கள சார்ந்தவர்கள் மட்டுமே தேர்தலில் நிற்க முடியும், எம்பி எம்எல்ஏ ஆக முடியும். ஆனால் பேரறிஞர் அண்ணா அவர்கள் 67 அதை உடைச்சி எறிஞ்சு தான் சாதாரண மனிதனும் தேர்தல் களத்துக்கு வந்து மக்களை சந்தித்து வரலான்னு நம்ம பார்த்துருக்கோம். சாதாரண இதில் ஒரு சாலை பணியால் ஈடுபட்டவர், ஒரு விவசாய கூலி தொழிலாளி, ஒரு டீ கடை வச்சுருந்தவர், அந்த மாதிரியான ஆட்களெல்லாம் கூட அடுத்தடுத்த வந்த திராவிட கட்சியெல்லாம் கொண்டு வந்தது. இப்போ நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னா, நீங்கள் வாக்கு அந்த விருப்ப மனுவை தாக்கல் செய்த போதே உங்கள்கிட்ட எத்தனை கோடி பணம் இருக்குது, நீ எவ்வளோ செலவு பண்ணுவாங்கன்னு கேட்குற ஒரு மிகப்பெரிய ஒரு துரதிருஷ்டவசமான நிலை இருந்தது. இப்போ ஒரு அரசியலில் பொது வாழ்வில் சமூக சேவைக்காக வர வேண்டும் என்று விரும்புபவர்கள் இந்த மாதிரியான பொது அமைப்புக்கு, நாடாளுமன்ற சட்டமன்றத்துக்கு செல்ல முடியாத ஒரு மிகப்பெரிய அபாயகரமான சூழல் உருவாகிவிட்டதுங்கிற பயம் உருவாகிடுச்சு. இந்த பயத்தை போக்கி நிச்சயமாக அது நம்ம வரணும். இன்னொன்று, என்னுடைய கருப்பு, அந்த கடந்த 60-70களில் கூட அந்த தாக்கம் இருந்தது. இந்த கட்சி முறையிலான இதை விட்டுட்டு பிரதிநிதித்துவ அடிப்படையில் கொண்டு வந்தோம்னா சரியாக இருக்கும். அப்படி பிரதிநிதித்துவ அடிப்படையில் வர்றது, ஏன்னா ஒரு 60-70 லட்சம் ஓட்டு வாங்கின ஒருத்தர் ஆட்சி கட்சியாக போயிடுறாங்க, 50 லட்சம் ஓட்டு வாங்கிட்டு அவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த பங்களிப்புமே இல்லாமல் இருக்குது. ஸோ அந்த பிரதிநிதித்துவ அடிப்படையிலான வாக்குமுறைகளை கொண்டு வந்தால் சரியாக இருக்குமாங்கிறதையும் அரசு. திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருக்கும்போது எந்தெந்த தேர்தலெல்லாம் தோற்று போகிறாரோ அப்போ மட்டும் அந்த சதவீத கணக்கு, ஆமாம், சதவீத கணக்குகளை அங்கே தான் கொண்டு வருவாங்க. பார்ட்டி பிளேயர்ஸுமே தோத்த உடனே இவிஎம் மிஷின் சரியில்லை, விருதாச்சலம் ஆட்சியில் இருக்கும்போது பேச மாட்டாங்க, பெரும்பான்மையோடு பேசவே மாட்டாங்க. காங்கிரஸும் பிஜேபி மறந்து கூட விருதாச்சலம் பற்றி பேச மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு போக்கை கூட அரசும் நிர்வாகங்களும் கூட சிந்திக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய பார்வை. பொதுவாக நம்ம எல்லாருமே சொல்கிறது அதுதான், அரசியல்வாதிகள், அதிகாரிகள், பொதுமக்கள் எல்லாருமே இந்த முறையை நாம் ஜனநாயக ரீதியில் ஒரு மிகப்பெரிய தேர்தலை சந்தித்து ஆட்சி அதிகாரத்தை, இந்தியாவிலேயே ஒரு பெரிய ஜனநாயக நாடு இந்தியான்னு பெருமைப்பட்டுக்கிற நாம் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து வாக்குகளை பெற்று இவர்கள் வருகிறார்கள் அப்படின்னு சில ஏரியாக்களில் அந்த சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள எங்கள் ஏரியாவில் இந்த பிரச்சனை இருக்குது, நீங்கள் ஏன் தீர்க்கலை, உங்களுக்கு தானே ஓட்டு போட்டோங்கிற போது அந்த பிரதிநிதி சொல்கிறாராம், சும்மாவா ஓட்டு போட்ட, பணம் வாங்கிட்டு போட்டேன். அவர்கள் குறுகி நிற்க வேண்டிய ஒரு பெரிய அவகாரமான நிலை இருக்குது. இதையெல்லாம் மாற்றுவதற்கு நிச்சயமாக இந்த சமுதாயம் முன்முயற்சி எடுக்கணும். அரசும் அதிகாரிகளும் இருக்கிற நிர்வாக பொறுப்பில் இருக்கிறவர்களுக்கும் அந்த பொறுப்பும் கடமையும் இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் மக்களுடைய விருப்பம். அருமையான கருத்து. இப்போது திரு துரை கருணா அவர்கள் சொன்னதில் ஒரு முக்கியமான புள்ளி மனசில் கொள்ள வேண்டியது, நீங்கள் வேட்புமனு தாக்கல் செய்யும்போது, அதாவது நேர்காணல் நடத்தும்போது, நினைக்கணும் கட்சியினர் நேர்காணல் நடத்தும்போது அவங்க கேட்குற முக்கியமான கேள்வி, அந்த தலைப்புக்கு மிக பொருத்தமான கேள்வி அது, எத்தனை கோடி ரூபாய் உங்களால் செலவழிக்க முடியாதான் முதல் கேள்வியே. இப்படி அரசியல் கட்சிகளெல்லாம் அதுக்கு ஆகிட்டு இருக்க ஒரு சூழலில் இதை கண்காணிக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பும் கடமையும் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கிறது. தேர்தல் ஆணையத்தை தான் மக்கள் நம்பி இருக்காங்க, நடுநிலையோடு செயல்படும் என்று நம்புகிறார்கள். வருமான வரித்துறையும் நடுநிலையோடு செயல்படும் என்று நம்புகிறார்கள். ஆனால் அந்த நம்பிக்கை தகர்ந்து போகிறது. இப்போ நம்ம நேரடியாக பார்க்கும்போது என்ன செய்யணும், உங்களுடைய இறுதி கட்ட கருத்து சொல்லுங்கள். இதில் எல்லாரிடமும் மனமாற்றம் தேவை. இதுக்கு அரசாங்கம், அரசு இயந்திரம், அரசியல் கட்சிகளை மட்டும் நாம் பொறுப்பாக கொள்ள முடியாது. மக்கள் இயக்கமாக உருவாக வேண்டும். ஒரு சின்ன கருத்து, இந்தியா விடுதலை பெற்ற போது காலனி ஆதிக்கத்தினுடைய தலையிலிருந்து பல நாடுகள் விடுபட்டன. பாகிஸ்தான், பல நாடுகள், இந்தியா, இலங்கை போன்ற பல நாடுகள் விடுதலை பெற்ற போது இந்தியா சில முடிவுகளை எடுத்தது. அந்த முடிவு இன்றும் இந்தியாவை உலக அரங்கிலே தலைநிவர செய்திருக்கிறது. இன்ஸ்பைட் ஆஃப் பல குறைபாடுகள் இருந்தாலும், மதச்சார்பின்மை, பாகிஸ்தான் நான் இஸ்லாமிய நாடு என்று அறிவித்தது, இந்தியா நான் இந்து நாடல்ல, இந்தியா பொது மதச்சார்பின்மை நாடு இருந்தது. சில நாடுகள் இராணுவ ஆட்சியை விரும்பின, சில நாடுகள் மன்னர் ஆட்சியை தொடர்ந்தன, சில நாடு சர்வாதிகார ஆட்சியை நிலைநாட்டின. ஆனால் இந்தியா ஜனநாயக நாட்டை கடைபிடித்தது. இதுபோல் ஜனநாயகம், மதச்சார்பின்மை, சோஷலிசம் போன்ற கோட்பாடுகளை நேரு காலத்தில் இது உருவாக்கப்பட்டது. அது ஒரு ஆழமான அடித்தளமாக அமைந்து விட்டது. இப்போ நான் ஏன் மக்கள் இயக்கமாக உருவாக வேண்டும் என்றால், அரசியல் கட்சிகளை விட இன்று இந்தியாவில் இடஒதுக்கீடு பிரச்சனை, தீண்டாமை, தமிழ்நாடு எடுத்துக்கொண்டால் இந்தி, ஜல்லிக்கட்டு
போன்றவற்றிலே வந்து மக்கத்தான வெற்றி அடைவதற்கு காரணம் என்னன்னா மக்கள் இயக்கமானது தான். அதுபோல் பொதுவாக எடுத்துக்கொண்டா பல பிரச்சனைகளில் வந்து மக்களின் ஈடுபாடு, மக்களை முழுக்க ஈடுபடுத்தி கொண்டால், ஜனநாயகத்தினுடைய சித்தாந்தம் முழுமையாக சேரும் அளவுக்கு மக்களை தயார்படுத்தி கொண்டால் மிகப்பெரிய வெற்றி அடையலாம். ஒன்று, ஊழல் பெரும் இந்த பிரச்சனை தீர்க்கலாம். இரண்டாவது, வேட்பாளர்களை பொறுத்தவரை நீ எந்த ஜாதி, உங்கள் எவ்வளோ பணம் வச்சுருக்கேன்னு கேட்குற மாதிரி நீ எவ்வளோ படிச்சிருக்க, புத்தகங்களை எவ்வளோ படித்திருக்கிறாய் என்று கேட்டால் அரசியல் கட்சிகளிடம் இருந்த மாற்றம் இருந்தால் முன்னேற்ற பாதையில் நாம் செல்ல முடியும். சரி, குறைபாடுகள் ஜெகதீஸ்வரன் உங்களுடைய இறுதி கட்ட கருத்து. நிச்சயமாக இப்போ சார் சொன்ன மாதிரி நிறைய அமைப்புகள் இருக்குது, நம்ம ஜனநாயகத்தை தேர்ந்தெடுத்துக்கிறோம். இந்த ஜனநாயகத்தில் பல குறைகள் இருக்கும். ஆனால் அது தொடர்ச்சியாக அந்த குறைகளை எப்படி நிவர்த்தி செய்வதை நம்ம பார்க்கணும். ஏன்னா நாளைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாய்ப்பு மிக அற்புதமான வாய்ப்பாக தான் பார்க்கிறேன். நீங்கள் 50களில் எல்லாராலையும் ஓட்டு போட முடியாது. நீங்கள் சுதந்திரமாக அந்த பிறகு குறிப்பாக பெண்களால் ஓட்டே போட முடியாது, வீட்டோட ஆண்களே ஓட்டு போகிற சூழலாம், அதெல்லாம் மாறி கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு தான் இருக்குது. ஆனால் செல்ல வேண்டிய தூரம் இன்னும் அதிகமாகத்தான் பார்க்கிறேன். தேர்தல் ஆணையத்தினுடைய பொறுப்பும் கடமையும் அது கொஞ்சம் நிச்சயமாக அங்கே தேர்தல் ஆணையம் வந்து சில முன்னேற்றமான நடவடிக்கைகள் எடுத்திருந்தாலும் இப்போ அஃபிடவிட் நம்மளால் பார்க்க முடியுது, அது ஸ்க்ரூட்டனைஸ் பண்ண முடியுது, இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் தொடர்ச்சியாக அவர்கள் மேல் கேள்விகள் எழுப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது. குறிப்பாக இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நிறைய கேள்விகள் எழுப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த கேள்விகளுக்கு இவர் சரியாக பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. நாங்கள் ஒரு சார்பாக நீங்கள் தேர்தல் ஆணையங்கிற சுதந்திரமாக நான் இப்போ சொல்கிறதுக்கு காரணம், நீங்கள் ஆளுங்கட்சியோட ஆள் கிடையாது. நீங்கள் வந்து சுதந்திரமாக எல்லார் மேலும் நடவடிக்கை பார்ஷியல் இல்லாமல் எடுக்கணும், பார்ஷியாலிட்டி பார்க்காம. ஆனால் இன்றைக்கி அது தவறுது அப்படிங்கிறனால தான் தொடர்ச்சியாக விமர்சனத்துக்கு உள்ளாகி கொண்டு இருக்கிறீர்கள். அந்த விமர்சனத்திலிருந்து எப்படி மீள்வது, இனிமேல் ஃபர்தராக நடக்க போகிற இன்னைக்கு 2வது ஃபேஸ் தான் நடக்குது, இன்னொரு 5 ஃபேஸ் இருக்குது, அதிலேயாவது தேர்தல் ஆணையம் சரியாக அவர்கள் நடத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற பார்க்கிறேன். நமக்கு பொதுமக்களுக்கு நாளைக்கு மிகப்பெரிய ஒரு கடமை, ஜனநாயக கடமை இருக்கிறது. நீங்கள் வந்து ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை சில நேரம் இல்லாமல் போகலாம், ஆனால் அந்த நம்பிக்கையோட இதை எப்படி சரி செய்யணும்னு பார்ப்பதற்கு நாளைக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி அனைவரும் வாக்களிக்க வேண்டும் நான் கேட்டுக்கிறேன். நீங்கள் சொன்ன அருமையான கருத்து. அதாவது மத்திய அரசினுடைய ஒரு அடிமை அமைப்பல்ல, ஒரு தன்னாட்சி பெற்ற அமைப்பு என்பதை தேர்தல் ஆணையம் புரிந்து கொண்டு நியாயமான, நேர்மையான, நடுநிலையான ஒரு தேர்தல் நடத்துவதற்கு முன்வர வேண்டும். இதுதான் பொதுமக்கள் எல்லோருடைய எதிர்பார்ப்பு. அருமையான கருத்து பதிவுக்கு ஜெயா தொலைக்காட்சி சார்பில் நெஞ்சார்ந்த நன்றி. நேயர்களை, மீண்டும் ஒரு கேள்விகளான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றியும் வணக்கம் சொல்லி விடைபெறுவது உங்கள் MJ ரகு. வணக்கம் நேயர்களே.